நிறைவு கருத்தை முன்வைக்க திரு நித்யானந்தம் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். ஏதோ சினிமா திரையரங்கத்தில் உட்காந்து சினிமா பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரே பிசினஸ் என்னது, அரசியலுக்காக நம்முடைய சிந்தனையை தூண்டுவதற்காக இருக்கக்கூடிய மேடையா அல்லது ரசிகர் மன்றமா? சிந்தித்து பாருங்கள். இது அரசியல் புரிந்தவர்களுக்கான மேடை, ரசிகர் மன்ற கூட்டம் அல்ல இது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். மழலைப்பள்ளி முதல் கல்லூரி வரை எங்கும் அங்கெங்கில்லாது எங்கும் பிரகாசமாய் கல்லா கட்டுவது என்பது போதைப் பொருட்கள் தான் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அழகாக எடுத்து சொல்லிட்டாங்க. நாள்தோறும் பாலியல் பலாத்காரம் கணக்கு கூட கொடுத்தாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிறதா அல்லது விசிலடிக்க இருக்கிறதா என்பதை தொங்காக நம்முடைய தராசிலே ரெண்டு பக்கமும் சாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டுக்கோப்பான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருந்து கொண்டிருக்கிறது. வளரும் பை முளையிலே தெரியும்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், எங்கே கூட்டம் நடந்தாலும் எது நடந்தாலும் அராஜகம், அக்கிரமம், ஒரே ரவுடித்தனம். ஆட்சிக்கு வந்த பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம்லாம் அப்படி இருந்தாங்க. ஆனால் கட்சி ஆரம்பித்த 3 நாளில் சொல்லுவாங்க தமிழில், முளைச்சி 3 இலை உடனேன்னு. அதுக்குள்ளே இவ்வளவு ஆர்ப்பாட்டமா, எவ்வளோ பிரச்சனையா? இதை தமிழ்நாட்டை அவர்கள் கையிலே, புதுச்சேரியை அவர்கள் கையிலே கொடுத்தால் இந்த நாடு என்ன ஆகும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்கள் அதை சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். விஜய் அவர்கள் கூடுகின்ற இடமெல்லாம் கூட்டமாக கூடுகிறது, உண்மைதான். கொலை கொலையாக கொள்ளை, அங்கே மரணமும் ஏற்படுகிறது. கொள்ளை மரணமும் 41 பேர். இந்த 41 பேரில் அந்த வீட்டினுடைய குழந்தைகள் கல்லூரி படிப்போ மழலை படிப்போ எந்த பள்ளியானாலும் அவர்கள் படிப்பு இறுதி வரை எந்த பள்ளியிலே படித்தாலும் எந்த கல்லூரியிலே படித்தாலும் அவர்களுக்கு வேண்டிய அத்தனை செலவையும் நான் ஏற்கிறேன் என்று முதலிலே அறிக்கை விட்டு அதற்கான வேலைகளை துவங்கியவர் பார்வேந்தர் ஐயா அவர்கள். அப்படி வாங்க. விஜய் தான் நல்லா பீக்கில் இருந்தார்ல, பீக்கில் இருந்து அதெல்லாம் விட்டுட்டு தானே வந்திருக்கார் அரசியலுக்கு. உடனே 41 பேருக்கு உடனே போய் 2 லட்சம் 1 லட்சங்கிற எங்கால் பார்த்தீங்களா? இறுதி படிப்பு என்ன படிக்கிறியோ படி, காசு கொடுக்குறேங்கிறார். அது தலைமை, அது வறுமையிலே கஷ்டப்பட்டு வந்ததனுடைய அருமை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் மெஞ்ஞானமும் அறிவியலும் கல்வி உலகிற்கு தேவையானது. அது மெஞ்ஞானம் வேண்டும், அறிவியலும் வேண்டும், அறிவு நுட்பமும் வேண்டும், உலக அறிவும் வேண்டும். அதற்கு நாம் அமைதி காத்து கருத்துக்களை கேட்க வேண்டும். இந்த அடிப்படை கூட தெரியாமல் நாம் ஒரு கூட்டத்திலே அமர்ந்து கொண்டிருந்தால் என்ன நியாயம்? அதை நீங்கள் சொல்லுங்கள். கோடைக்கான பணம், நான் இதுவரை அறிந்ததில் கலியுகத்தில் இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை வந்திருக்கிறது என்று சிந்திக்க தூண்டி இருக்கிறது. அந்த கோடைக்கான கொடை புரிந்து கொள்ள வேண்டும். எலெக்ஷன் வருது, கோடை எப்போ வேணும்? எலெக்ஷன் வருது, அதனால அது கிடையாது. அதனால 41 பேர் எல்லாம் விடுங்க. தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இதே மாயவரம் தொகுதி இங்கே பக்கத்தில் மயிலாடுதுறையில் எலக்ட்ரிக் கம்பங்களெல்லாம் போகுது, மேலே பவர்ஃபுல் ஒயர் அது போகுது. அதில் பட்டுவிடாமல் இருப்பதற்காக பீங்கானை வைப்பார்கள். அந்த பீங்கானுக்கு பதிலாக சாராய குப்பி வச்சிருக்கிறாங்க மேலே. பீங்கான் இல்லையா, அதற்கான பணம் இல்லையா திராவிட முன்னேற்ற கழக அரசில்? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய தொகுதியை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி பீங்கானுக்கு பதிலாக சாராய குப்பி வைக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பெரியார் மண், அதனால ஆட்சிக்கு வரவே முடியாது பிஜேபின்னு சொல்றாங்கல்ல. என்ன இப்போ உங்க கேள்வியிலே பதில் இருக்கு. பெரியார் மண், இதுல இந்த மண்ணை சார்ந்த பண்பாட்டை சார்ந்த ஒரு கட்சி இங்கே நுழைய முடியாது, கால் வைக்க முடியாது, நோட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடியது என்று சொன்ன அந்த பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி இன்றைக்கு வெல்லுமா? மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 18 விழுக்காடுகளை கடந்த தேர்தலில் பெற்றது. தமிழகத்தில் 72 எம்எல்ஏ சீட்டுகள் இருக்கக்கூடிய இடத்துல 2ஆம் இடம் வந்தது. கால் வைக்க முடியலையா? கால் மட்டுமில்ல, கோலோச்ச போகிறது.
வர இருக்கின்ற தேர்தலிலே நிச்சயமாக மனது பெரிதாக இருக்க வேண்டும். வாஜ்பாய் அவர்கள் கூட்டணி ஆட்சி நிர்பந்தம் இருந்தது. மோடி அவர்கள் வந்த பொழுது நிர்பந்தம் கிடையாது. தனியான கட்சியாக அதிக பெரும்பான்மை பெற்றிருந்தது. இரண்டாவது முறை அதிக பெரும்பான்மை பெற்றிருந்தது. அந்த 2 முறையும் கூட்டணி ஆட்சி தான். மூன்றாவது முறை கூட்டணி ஆட்சியோடு கட்டாயத்தின் காரணமாக கூட சில சீட்டுகள் குறைந்த காரணத்தினாலும் கூட அதே கூட்டணி ஆட்சி தான் இருந்தது. ஆக 3 முறையும் கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் மெஜாரிட்டி இருக்கும்போதும் கூட்டணி ஆட்சி, மெஜாரிட்டி இல்லைனாலும் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு சரித்திரத்தை படைத்தவர் மோடி. இங்கே மைனாரிட்டி அரசு என்று ஜெயலலிதா அம்மையார் 5 ஆண்டுகள் கூவி கூவி சொன்னாலும் கூட அந்த மைனாரிட்டி அரசனுடைய மனசு விரிவடையவில்லை, அடுத்தவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. இப்பொழுதும் காங்கிரஸ் கேள்விக்குறியா இருக்கிறது நான் சொன்னதற்கு காரணம் ஆட்சியிலே பங்கு கிடையாது, அதனால் நீங்கள் போவதென்றால் போங்க அப்படின்னு சொன்னதா செய்திகள் படிக்கிறோம். அதனால மனசு இல்லை. அதனால இவங்களுக்கு மைனாரிட்டி அரசு அமைக்கக்கூடிய அளவில் கூட இடம் கொடுக்க மாட்டாங்க இந்த வாட்டி மக்கள். திமுக இந்த ஆண்டுகளுக்கு பிறகு எப்பவுமே இருந்தது கிடையாது. மக்கள் அண்ணாவை கொண்டு வந்தார்கள், எம்ஜிஆர் கருணாநிதியை கொண்டு வந்தார்கள், காமராஜர் இந்திரா காந்தியை கொண்டு வந்தார்கள், கருணாநிதி கோபாலபுரத்தினுடைய சமூக நீதியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மொத்த சமூக நீதி என்ற பெயரால கோபாலபுரத்தில் தமிழனுடைய அத்தனையுமே அடிமை சாசனம் எழுதி கொடுத்து இன்றைக்கு ஓர் குடும்ப ஆட்சி, கோபாலபுர ஆட்சி என்றை நிரூபித்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். நன்றி திரு நித்யானந்தம்.